எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் பக்ரீத் ஸ்பெஷல் ஒட்டகக்கறியை வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபிக்கு நான் 3/4 கிலோ கேமல் மீட் எடுத்திருக்கேன். இது போனும் ஃப்ளெஷும் சேர்ந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த கறியை நமக்கு விரும்பிய சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மட்டன், சிக்கன், பீஃபை யூஸ் பண்ணி கறி செஞ்சுருக்கோம். இப்போ இந்த கேமல் மீட்டை யூஸ் பண்ணி எப்படி டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் செய்யலான்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் இதில் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் 100 கிராம் பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் வெங்காயம் நல்லா கரைஞ்சி நமக்கு கறி நல்லா திக்காக கிடைக்கும். நம்ம சேர்த்த வெங்காயத்தோட கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்ல மணம் வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் இதில் அடுத்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து கறி நல்ல மணமாக இருக்கும். அடுத்ததாக இதில் 50 கிராம் கட் பண்ண தக்காளி, 2 நறுக்குன 2 பச்சை மிளகாய், அப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியும் நல்லா மேஷ் ஆகி வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். இது இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இதுவே நீங்கள் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயம் எதுவுமே முழுசாக தெரியலை. இது எல்லாமே நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க கேமல் மீட்ஸை சேர்த்துக்கலாம். நாங்கள் யூஸ்வலாக வந்து பீஃபாக இருந்தாலும் சரி, கேமல் மீட்டாக இருந்தாலும் சரி, போன்லெஸ் தான் வாங்குவோம். பட் இந்த தடவை வாங்கும்போது பார்க்காம வாங்கியாச்சு. ஸோ அதனால தான் எலும்போடு சேர்த்து சமைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்கிறது வந்து ரொம்ப சிம்பிள். இது பேச்சுலர்ஸ்க்கும் பிகினர்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் தனித்தனியாக நம்ம மசாலா சேர்க்க தேவையில்லை. இப்போது கறியை கிரேவியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். முன்னாடி நான் போட்ட வீடியோவில் மட்டன் கறி செய்கிறதுக்கு எல்லாமே தனித்தனியாக சேர்க்குற மாதிரி இருக்கும். அது வந்து எங்கள் ஊரோட ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் கறி மசாலா ரெடி பண்ணதுக்கப்புறம் நானுமே வந்து மசாலா யூஸ் பண்ணி தான் வந்து மேக்ஸிமம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த மசாலாவை மட்டும் சேர்க்கறதுனால நம்மளோட வேலையும் ரொம்பவே ஈஸியாகிடும். ஓகே, அடுத்து இது நம்மளோட முக்கியமான இன்க்ரீடியன்ட் கறி மசாலா. இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இந்த ஒரு மசாலா இருந்தால் போதும். நம்ம மட்டன், சிக்கன், பீஃப், கேமல் இந்த மாதிரி எல்லா கறிக்குமே யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த ஹோம்மேட் கறி மசாலா எங்கள் ஊர் ஸ்பெஷல். இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலாவை யூஸ் பண்ணி 2-3 ரெசிபீஸும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா பெரட்டி விட்டியாச்சு. இப்போது இதில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் கறியை வேக வைக்கிறதுக்கு. இந்த கறியும் தண்ணி விடும். அப்புறம் கறி வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ஸோ அதனால் நம்ம சேர்த்த 1 டம்ளர் போதும். அடுத்து இதில் திக்கான 1/4 கப் கோகோனட் மில்க் சேர்த்துக்கிறேன். கோகோனட் மில்க் சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் முந்திரி, கசகசா, தனித்தனியாக மசாலா எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த ஒரு மசாலா சேர்த்தாவே போதும். ஸோ எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஃபைனலாக இதுக்கு மேலே நறுக்குன மல்லி இலைகளை தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் வச்சுக்கோங்க. சப்போஸ் கறி வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம திரும்ப விசில் வச்சுக்கிடலாம். அதே சமயம் ரொம்ப விசில் வச்சுட்டோன்னா கறி குழஞ்சி டேஸ்ட்டே மாறிடும். இது ஒரு 6 விசில் போட்டுருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து மூடி ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக நல்ல கறியும் வெந்து வந்திருக்கு. கமகமன்னு டேஸ்டியான கேமல் கறி ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தட்லேயே நம்ம எல்லா கறிக்கும் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.